கிரேட் மேன் வித் கோல்டன் ஹார்ட். அவங்க நிறைய பண்ணியிருக்கிறாங்க சார். நான் என்னால் முடிஞ்சதை பண்ணிட்டு இருக்கேன். நான் அவங்களோட ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். அவங்களுக்கு வந்து இந்த ஏர்போர்ட்டுக்குலாம் போகும்பொழுது இங்கிலீஷில் ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியாதுன்றதுனால கூட இருக்கவங்களை ஃபில் பண்ண சொல்லிடுவேன். அப்போ நான் யோசித்தேன், ஒருவேளை நம்ம நடிப்பில் வந்து நம்ம ஒரு நல்ல நிலைக்கு வந்தால் நிறைய பேருக்கு படிக்கிறதுக்கு உதவணும் அப்படின்னு சொல்லி. அன்பிலீவபிளி நைஸ் பர்சன். ஏன்னா நாங்கெல்லாம் ஒர்க் பண்ணிடுவோம், நீங்கள் நம்பவே மாட்டீங்க அந்த மாதிரிலாம் அவர் இருப்பார். அப்படி ஒரு ஹீரோலாம் நாங்கள் பார்த்ததே இல்லை. எப்படி இவ்வளோ நல்லவனாக இருக்க முடியும் அப்படின்றதுலாம் இருக்கும். அவ்வளோ நல்ல மனுஷன். ஒரு போட்டி பொறாமை எங்கள் 2 பேருக்கு எப்பவுமே இருந்ததில்லை. என்னை பொறுத்தவரை நான் சந்தித்த விஜயகாந்த் சார் வந்து இஸ் அ நைஸ் வண்டர்ஃபுல் பர்சன். ஐ ஹவ் ட்ராவல்டு வித் விஜயகாந்த் சாரோட ஃபைட் சீன் கிளைமேக்ஸ் சார் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். அவர் நல்லா பிரம்மாண்டமாக எடுத்துட்டு இருந்தாங்க சோலோ ஃபைட்டு. நான் போட்ட ஒரு அடி நினைப்பேன். நானே கேட்டேன், மாஸ்டர் என்ன மாஸ்டர் விஜய் சாரை போட்டு இப்படி அடிக்கிற மாதிரி எடுக்கிறீங்கன்னு. அவர் கேட்டால் அப்படி தாங்க அடிக்கணும், அப்போ தான் வில்லன் வந்து ஸ்ட்ராங்காக தான் ஹீரோ திருப்பி அடிக்கும் நல்லா இருக்கும்னு சொல்லி இந்த மாதிரி விட்டு கொடுக்குற மனப்பாலாம் அவர் இதெல்லாம் பாதரே பண்ணல. அதெல்லாம் அவருக்கு வந்து மைண்டில் ஏற்று முடிஞ்சிச்சு படம். ஃபர்ஸ்ட் ஹாப் அவர் பார்த்தாரு, கூப்பிட்டாரு, சுரத் இந்த படத்தில் உங்களுக்கு தான் பெரிய பேர் அப்படின்னார். மற்றவரை பாராட்டுவது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. விச் இட் டிட். அதுக்கப்புறம் தொடர்ந்து அவர் கூட இருக்கிற படத்தில் நான் போட்டுருவார். படத்தில் விஜயகாந்துக்கு இனிமையே இருக்க முடியாது. சினிமாவிலேயே நான் பார்த்ததில் பெஸ்ட் ஹியூமன் விஜயகாந்த். எனக்குன்னு இல்லை, இருக்குமே. எவ்வளோ ஒரு நாளைக்கு 500 பேர் 400 பேர் 200 பேர் சாப்பாடு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு கேரக்டர் அவர். அவுடோரில் ஷூட்டிங்கில் வந்தால் கூட அவர் ரூமில் அவர் படுத்திருக்க மாட்டார். லைட்மேன்கள் கூட போய் படுத்திருப்பார், ப்ரொடக்ஷன் பாய்ஸோட போய் படுத்திருப்பார், அவங்களோட உட்காந்து சீட்டு விளையாடுவார். இந்த தண்ணியை வந்துட்டு போய் தூங்குற தலையில் ஊற்றி விட்டுருவார். ஒரு அவங்களோட ஐக்கியமாகியே இருந்த ஒரு கேரக்டர் அவர். யாரோ கேப்டன் ஒரு பேர் வச்சிருக்கானுங்க, கரெக்டான பேர். எனக்கு கடவுள் மாதிரி. அவர் வீட்டுக்கு போனால் செத்துருவேன் நான். உண்மைதான். ஒருத்தர் மேல பாசம் வச்சுட்டா அளவு கடந்த பாசம் தெரியுமா. இந்த இண்டஸ்ட்ரியிலே வந்து இந்த நிலையில இல்லை இருந்திருந்தாருன்னா அவர் முதல்ல என் வீட்டுக்கு வந்து எல்லாம் பண்ணியிருப்பார் விஜயகாந்த். அந்த அளவுக்கு ஒரு நேர்மையான மனிதன், ஒரு உதவக்கூடிய ஒரு மனிதன், மனுஷன் தெய்வம். விஜயகாந்த் வந்து சாதாரண சொல்லக்கூடாது. நான் என் வீட்டில் கூட விஜயகாந்த் போட்டோ ஒரு ஆள் தான் ஃபர்ஸ்ட் போட்டு வச்சிருந்தேன் வீட்டில். வேற யார் போட்டோவும் கிடையாது. எல்லாரையும் சாப்பிட வச்சு அழகு பார்ப்பாரு. அவருக்கு வாய்ப்பு திட்டிங்கன்னா வரும்போது எங்கேயாவது போயிட்டு சாப்பாடு நான் எதை போயிட்டு நம்ம உட்கார வச்சுட்டு எல்லாரும் சாப்பிட்டுருப்பாங்க, இவர் பார்த்துட்டு இருப்பாரு. அதெல்லாம் நம்ம நிறைய அனுபவிச்சிருக்கோம். யாரையும் பார்க்க வச்சு சாப்பிடக்கூடாது, காக்க வச்சு சாப்பிடக்கூடாதுன்றதுலாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய அனுபவத்தில் வந்த அந்த அவமானங்களுடைய வெளிப்பாடு தான் அதெல்லாம். ஆக்சுவலாக சோறுங்கிறதுக்கு வந்து எவ்வளோ முக்கியத்துவம் அவர் சாப்பிடாம பல நாள் இருந்துட்டாங்க. 10-15 படம் நடிச்சுட்டு திருப்பி மார்க்கெட்லாம் மொத்தமாக போய் அப்புறமா வந்து ஒரு 1.5 வருஷம் எந்த ஷூட்டிங்குமே நமக்கு வந்து கார் டயர் பஞ்சர் ஆகி ஓரமாக நிற்குது, வேறு டயர் மாத்திர காசில் கார் எடுக்க முடியாது. அதனால சொல்லி மத்தியானம் ஃப்ரெண்ட்ஸோடலாம் சேர்ந்து எதாவது பண்ணிக்கிட்டு ஒரு கேரியர் சாப்பாடு வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு அதை தண்ணி ஊற்றி வச்சு நைட்டு சாப்பிடும். அந்த சூழ்நிலையும் வந்துட்டார். அப்புறம் சில நாட்கள் சாப்பாடு இல்லாமல் இருக்கும். பரவாயில்ல ஒன்றும் கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு எண்ணி குடிச்சு அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிட்டு மேனேஜ் பண்ணுற அளவுக்கும் பல நாட்கள் அந்த வாழ்க்கையை வாழ்ந்துருக்காரு. அவர் நினச்சா ஊருக்கு போய் வந்துட்டு அவருக்கு அதை சொத்து இருக்குது, மில்லு இருக்குது, வேலையை பார்க்கலாம், அவர் ஒரு முதலாளி மாதிரி வந்துக்கலாம், வேலையை பார்க்கலாம். அதெல்லாம் எல்லாமே இல்லை. நான் வந்துட்டு நடிகனாகி தான் தீருவேன், ஹீரோவாகி தான் தீருவேன் அப்படின்றக்காக வந்து எவ்வளோ பல நாட்கள் பட்டி கிடந்திருக்கு. அதெல்லாம் ஒரு பசியின் கொடுமையும் வழியும் அவர் ரொம்ப புரிஞ்சவர். சார் அரசியலுக்கு வராமல் இருந்தால் நிச்சயமாக அவருக்கு எந்த ஹெல்த் இஷ்யூ வந்திருக்காரு. அவர் இன்னைக்கே ராஜா மாறும். அரசியல் தான் முக்கிய காரணம். அந்த ஹெல்த் ப்ரெஷர் எனக்கு தெரிஞ்ச அவர் அதை ஏற்றுக்கல. அவர் பழகலை சார். ஒரு 60 வயசு வரைக்கும் மனுஷன் எந்த ப்ரெஷரையும் ஏற்று பழகலை. திடீர்னு கொண்டாந்து தூக்கி தலையில் மொத்த தமிழ்நாடு பாலிடிக்ஸையும் கையில் தூக்கி தலையில் வச்சுட்டு 1000 விஷயங்கள், இத்தனை ஊர், இத்தனை கிளை, அத்தனை தலைவர், இத்தனை எம்எல்ஏ, எம்பி பேச்சுவார்த்தை அப்படின்னா அது கண்டிப்பாக அது அவருடைய லைஃப் ஸ்டைலை தாண்டின மேட்டர்.